இப்போ ஆயிட்டு நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு ஹேர் ஆயிலை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஹேர் ஆயில் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரைன்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, கண்ணிக்கு ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி பொன்னாங்கண்ணி கீரையில் ரொம்ப நன்மை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தரை பார்த்தாலும் 2 பேரை பார்த்தாலும் கமெண்ட்டில் பொன்னாங்கண்ணி கீரை பற்றி எனக்கு சொல்லியே நீங்கள் தீரணும். சரி, அப்படியே பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ வெயிலில் வச்சு எடுக்கிற ப்ரோசஸ் இல்லையா உங்ககிட்டே நீங்கள் கேட்கலாம். ஹஸ்பண்டும் அதுதான் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் இப்போ ஆயிட்டு எங்கள் ஊரில் வெயில் ரொம்பவே கம்மியாயிட்டு வருது. வெயில் அப்பப்போ எனக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இந்த 1 மாதம் தான் கொஞ்சம் வெயில் இருக்கும், அப்புறமா மழை ஸ்டார்ட் ஆயிடும். மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளால் இந்த ஹேர் ஆயிலை வெயிலில் வச்சு எடுக்க முடியாது. அதனாலேயே நம்ம இப்போது இந்த மாதிரி காய்ச்சி கொடுக்குற, இந்த மாதிரி ஹீட் பண்ணி கொடுக்கறது தான் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஆயிலில் இந்த மாதிரி ஹீட் பண்ணி கொடுக்குற ஹேர் ஆயிலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பெனிஃபிட்டாக இருக்குது நமக்கு தலைக்கு. இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரையோட வேர். பொன்னாங்கண்ணி கீரையோட வேர் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே நன்மை இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப 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 பெஸ்ட் ஹேர் ஆயில்னே சொல்லுவேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட வேர் போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லேயே இந்த ஹேர் ஆயில் போயிட்டு இருக்குது. இப்போ ஆகிட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பாய்ஸ்க்கு தான் இந்த முடியை பற்றி ரொம்ப கேரு அப்படின்னு நான் இப்போ ஆகிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் திங்க் பண்ணது என்னன்னா, ஓகே கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் முடின்னு ரொம்ப கேர் எடுத்துப்பாங்கன்னு. அது தப்புங்க. பாய்ஸும் கூட ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்பவே ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஏஜ் ஒன்றும் ஆகலை, 27, 28, 29 அவ்வளோதான் ஏஜ். ஆனால் முடியே இல்லை, சுத்தமாக கொட்டிருச்சு முடியே கொட்டிருச்சுக்கா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் கொடுத்தப்போ இப்போ ஹேர் க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயிருக்கு, பரவாயில்லக்கா, அவ்வளோவா எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. பின்ன டேண்ட்ரஃப் பிரச்சனை ரொம்ப இருக்குது, இந்த மாதிரியும் என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதையும் தாண்டி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, யார் யார் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அந்த பிள்ளைங்க தலையில எல்லாம் பேனு இப்படி பேனு ஈரு ரொம்ப இருக்குங்க அம்மா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் இதுன்னே சொல்லலாம். பேன் கண்ட்ரோல் ஆகிருக்கு, ஈர் கண்ட்ரோல் ஆகிருக்கு, டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிருக்கு. பின்னே ஒயிட் ஹேர், எனக்கு ஏஜே ஆகலை, அதுக்குள்ளே ஒயிட் ஹேருங்கிறது ரொம்ப இருக்குது. இப்போது ஒயிட் ஹேரு எனக்கு கம்மி ஆயிடுச்சு, சூப்பர் இருக்குது. யூத் யங்கேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒயிட் ஹேர் கம்மி ஆகும். ஏன்னா ஏஜாக ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு இந்த பித்த நரை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக ஹேர் ஆயில். பின்ன பேனு ஈரு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்குது. இப்போது ஒரு ஹாஸ்டல் பசங்களுக்கு தான் நான் இந்த ஹேர் ஆயில் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் சூப்பராக இருக்குங்க. நானும் இப்போ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி என்னோடய ஹேர் பிரச்சனை, முடியோட பிரச்சனை நான் உங்கள் கூட பேக் டு பேக் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது வந்துட்டு கலர் எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் இல்லை. நம்ம அளவுக்கு மீறி செம்பருத்தி யூஸ் பண்ணியிருக்கோம், செம்பருத்தி பூ யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போடுறப்ப உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஆனால் என் குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைங்களோடவே நான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ இது பேக்கிங் பண்ணுறதும் கூட என்னால் அவ்வளோவா காட்ட முடியாது. டெய்லி பேக்கிங் இருக்கும், டெய்லி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது இருக்கும். அது ஒரு பேட்ச் வைஸ் ரெடி பண்ணுறப்போ அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் என்னால் முடியல, ஏன்னா குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்க பின்னாடியே ஓடுறதுனால அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபைனலி என்னோடய பேக்கிங் எல்லாம் ரெடியாச்சு, ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணியோட ஹேர் ஆயில் சூப்பராக செம்மையாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ ஹேர் கேரில், அவங்க இந்த ஹேர் ஆயிலை ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் தெரியும்.